நீ இந்த உள்ள நாட்டு பேப்பர்கள் வேற திருத்தி கொடுக்கலாம். 22,248 ஆடாப்பா. சரி சரி நான் தான். நீயா? நீ படிக்கிற ஓடி இருந்தா என்ன சார் அங்க பார்த்து தெரியும். ஒரு ஆளை பார்த்தா தெரியா அவன கெப்பாசிட்டி. நீ அப்படிலாம் சரியா தான் எழுதிருப்பான். ஒரு ஆளை பார்த்தா தெரியும். நேரம் எடுக்கக்கூடாது. பேப்பர் திருத்துறது சும்மா நேரம் எடுக்கக்கூடாது. ஒரு ஆளை பார்த்தாலே தெரியும் அந்த ஆட கெப்பாசிட்டி என்ன. டியூஷனுக்கு போகணும். ரவி சார். ரவி சார் இல்லையா? சூப்பர் சார். நானே அவர்கிட்ட தானே படிச்சினார். அப்ப ஃபுல்லா ஜெகி போடும். படிப்பு சூப்பர். பழைய ஆளு முந்தைய நாள் அப்படித்தான் படிச்சேன் அவர்கிட்ட. என்ன படிப்பிச்ச மாஸ்டர் அவர்கிட்ட தான் படிச்சவர். அப்படியா நாள் கண்ணை மூடிட்டு சரி போடலாம். கண்ணை மூடிட்டு சரி போடலாம். இங்க எனக்கு இதுல ஏடாப்பா எனக்கு இந்த கேள்வி கொஞ்சம் டவுட் இருக்கு. ரவி சார்கிட்ட கேட்டு பண்ணுவாங்க. சரி கேள்வி எனக்கு மட்டும் தெரியாது. சரி போட்டுருக்கிறேன். ரவி சார்கிட்ட கேள்வி சரியா கட்டாயம் சரியாதுங்க. அவரை பார்த்து தான் 99 போட்டிருக்கேன்டாப்பா. என்னன்னு சொன்னா 100 போடக்கூடாது. சும்மா அந்த இடைக்க பார்த்து அந்த இதுக்கு 2 ஃபுல் ஸ்டாப் நீ போட இல்லை. அந்த முடியக்க ஃபுல் ஸ்டாப் போட. அதுக்கு ஒரு மார்க்ஸ் குறைச்சிருக்கேன். அடுத்த முறை பார்த்தேடா. சரியா ரவி சாரை கேட்டா சொல்லிவிடா. சரி ஓகே 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 ரைட். அடுத்தது 122 507. நீயா சார்? என்ன சார் எல்லாம் பிள்ளை போடுறீங்க? தெரியுமாப்பா நீ ஒரு ஆள்கிட்ட முகத்தை பார்க்க தெரியும் தானே எங்களுக்கு. நீ சரியா இருப்பானா? சார் படிச்சுனான் சார். படிச்சு எழுதினான் சார். என்ன படிச்ச நீ? என்னத்தை படிச்சு கிழிச்ச நீ? தம்பி எவ்வளவு காலமா படிக்காத நீ இப்ப படிச்சிருப்ப. ஏன்னா தெரியுமாப்பா ஒரு ஆள் எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங்ல விளங்கு தானே. ஒரு ஆளை பார்த்து நான் மார்க்ஸ் போடுவேன். இதாளுக்கு இந்த இவ்வளவுதான் எழுதியிருப்பான் இவ்வளவுதான் எழுதியிருப்பானே தெரியும். இந்த முகவட்டை வச்சு நான் பிடிப்பேன். இந்த நீ எவ்வளவு எழுதியிருப்பேன். சரி சரி நான் இந்த படிச்சு நான் உண்மையா படிச்சு எழுதினான் சார். எனக்கு சொல்லி தராங்க என்ன மாதிரி திருத்த வேணும் என்ன சொல்லணும் எனக்கு சொல்லி தர வேலை நீங்க பாக்காங்க. டியூஷனுக்கு எங்கேயா போறனியா? இல்ல சார் நான் பள்ளிக்கூடத்துக்கு வரேன் தானே சார். டியூஷனுக்கு போகாம என்னன்றா நீ மார்க்ஸ் எடுப்பாய் சார். பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிச்சா காணும் தானே சார். என்னன்றா காணும்? டியூஷனுக்கு போகணும்னாப்பா. அவனை பார் அகிம்சையப்பா. டியூஷனுக்கு போனா எடுத்தா மார்க்ஸ் நல்ல மாஸ்டர் மேல போனா நல்ல மார்க்ஸ் எடுக்கிறான். நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச வச்சு என்னன்றா மார்க்ஸ் எடுப்பீங்க? சரி நான் பள்ளிக்கூடத்தை படிச்ச கொண்டு வீட்டை கொண்டு படிக்கணும் சார். படிச்சு இந்த முறை நல்லதா சார் எக்ஸாம் எழுதினா. தம்பி நானே சொல்றேன்ல பள்ளிக்கூடம் வந்து என்னத்துக்குன்னு சொன்னா நீ வந்து அட்மிஷன் போடுறதுக்கு நீ டியூஷன்ல பேரை போட்டு அட்மிஷன் போடுவியா? இல்ல பள்ளிக்கூடத்துல பேரை வச்சுதான் அட்மிஷன் போடுவேன். அதுக்கு மட்டும்தான் பள்ளிக்கூடம். நிச்சயம் டியூஷன்ல போய் படி நல்ல நல்ல மாசமா இருக்கிறாங்க. படிப்பு தம்பி தேட வேணும். தேடலாம் படிப்புன்ற தேடல். சும்மா பள்ளிக்கூடத்துல சுத்தி நின்றுட்டு தண்ணிட்டு போற விஷயம் இல்லை இது. டியூஷன்ல போய் படிக்க வேணும். பள்ளிக்கூடம் சும்மா பேருக்கு. நீங்க போய் நாளைக்கு டியூஷன்ல படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா தான் பள்ளிக்கூடத்துக்கு பேர் வரும். அதை வச்சு நான் வார வருஷம் இன்னொரு 20-30 அட்மிஷன் பீஸை கூட்டுவேன். விளங்குதான்? நீங்க வந்து சொன்னா டியூஷன்ல போய் படிக்க வேணும். நல்லதான் சார் எழுதிக்கிறேன் சார். நீ தான் எழுதிருப்பான தெரியா? இங்க புள்ள முழுக்க புள்ளையாளி வச்சுக்கிறேன் சார். நான் இல்ல பாஸ் பேப்பர் எல்லாம் இந்த முறை எல்லாம் செஞ்சு சார் படிக்கலாம். பாஸ் பேப்பர் ஸ்பெல்லிங் பண்ணுவான். எங்க இருந்து வாரா நீ? மிடிசூர்ல இருந்து வாரா. மிடிசூர்ல இருந்து இங்க இந்த பள்ளிக்கூடத்தை வர்றதுக்கு எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு சொல்லுவாங்க? எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? 7-8 பள்ளிக்கூடம் இருக்கு. கூட வரும். கொடியாமத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. கொடியாமத்துல 2-3 பள்ளிக்கூடம் இருக்கு. சாவச்சேரியில இருக்கு. கைதடியில இருக்கு. இங்க நுணாவில்ல இருக்கு. புறம் அங்கால என்ன இது நாமக்குழிக்கிட்ட இருக்கு. புறம் அரியாலை 2-3 பள்ளிக்கூடம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீ இங்க வாரி இவங்களை உயிர் எடுக்கிறதுக்கு. நல்ல பள்ளிக்கூடம் நல்ல தம்பி நல்ல பள்ளிக்கூடம் இது இல்ல. நல்ல பள்ளிக்கூடம் என்ன தெரியுமா? நல்ல பள்ளிக்கூடம் அங்க படிப்புக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நல்ல டியூஷனுக்கு அனுப்பி நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிற நல்ல பள்ளிக்கூடம். அதான் நாங்களும் செய்கிறோம். சரிதானே? பொத்தி கொண்டு டியூஷனுக்கு போற வழியை பாரு போ. சார் படிக்காத பிள்ளைய படிக்கிறது தானே சார் பள்ளிக்கூடம் இருக்கு. தம்பி இந்த தத்துவங்கள் இந்த இதுகள்லாம் காய்க்கு. இதெல்லாம் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கத்தான் சரி. நடைமுறை வாழ்க்கைக்கு சரி வர விளங்கு தானே. உனக்கு உண்ட ஊக்கத்துக்காக ஒரு 10 மார்க்ஸ் போட்டு தரேன். முழுக்க புல ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி விதமா போட்டுக்கிறேன். போய் படிச்சுட்டு வா. படிச்சுட்டு வந்து பள்ளிக்கூடத்துல படிப்புக்கிறதே காணாம இருக்கு சார். நல்லதா சார் எழுதினான் சார். போடா இங்க போடா முதல் எதிர்த்து காய்ச்சோ நிக்கிறேன். வந்துடணும். என்னடா இந்த முழுக்க புல போட்டு வச்சிருக்கடா. தெரியா எந்த அளவுக்கு தெரியாது உனக்கு. இங்கே இந்த கேள்விக்கு நீ போட்ட விடையதான் நான் போட்டேன். உனக்கு எனக்கு செய்ய உனக்கு பிள்ளை ஏன்டா இந்த இப்படி செய்த ஒன்றுமே பார்க்கலையடா. பேப்பரே பார்க்காம முகத்தை பார்த்து கொண்டு புள்ள போடுதுடா. முழுக்க நல்லா கண்ண முடிட்டு தான் போடும். அந்த அளவுக்கு திருத்தே பஞ்சி. முதலாவது இந்த பாடமே இல்ல. இந்த பாடம் எடுக்கிற சேரே இல்லை. ஆனா இப்படி சும்மா பம்மாத்திக்கணும் தெரியுது. அந்த டியூஷனுக்கு போறியா? டியூஷனுக்கு போனா தான் படிக்கலாம் இருக்கடா. என்னதுக்குடா அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கு. அந்த டியூஷனுக்கு அந்த ஆளுக்கு படிப்பிக்க தெரியாது.
பஞ்சு அந்த டியூஷன் போடுறவங்கள இவங்க நல்லா படிப்பாங்கன்னுட்டு கண்டமேனிக்கு இப்படி போட்டு போகிறது. அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அப்படின்னா அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டேர்மில் நல்ல மார்க்ஸ் எடுத்து காட்டிட்டேன். சரியா, எனக்கு வந்து எந்த முகத்தை இருந்தால் பதிய விட்டுட்டு ரைட் இவன் வந்துட்டா நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பான்ட்டு கடாண்டு கண்ணை மூடிட்டு போட்டு கொண்டு போகுது. ஆனா நீ முதலாவது டேர்ம்ல ஏதோ 10 25 தான் எடுத்தேன். முதல் தொடக்கத்தான் பாடம் விளங்கியல கொஞ்சம் நான் மெல்ல கற்குமான்னு வந்தாங்க விளங்கியல எனக்கு. நான் அப்ப புள்ளையா விட்டுனேன். புறம் படிச்சு பிக்கப் பண்ணி இப்ப எல்லாம் வடிவத்தான் எழுதினாண்டா விட. அதெல்லாம் பார்க்க மாட்டேரு. முதலாவது நீ பிள்ளையா விட்ட உடனே அந்த நீ வந்து நீ ஏல் முடிச்சு வெளியே வந்தாலும் உன்னை ஒரு முட்டாளாதான் பார்ப்பாங்க. என்னடா சொல்ற? அப்படித்தான் இங்கெல்லாம் அப்படித்தான். அந்த ஆளே ஒரு ஆளுன்ட்டு அந்த ஆளு போய் டியூஷன் படிச்சு வேலை இல்லை. டியூஷனுக்கு வா, நீ டியூஷனுக்கு வேலையா வா. அடே நான் ஏற்கனவே அங்க அவ்வளவு தூரத்துல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வாரேன்டா. பெரிய பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடத்துல படிப்போம்னு வாரேன்டா. இவ்வளவு பள்ளிக்கூடம் வழியில இருக்கதாங்கன்னா இங்க வாரேன்டா. இங்க அதான் இந்த டியூஷனுக்கு போனா தான் பள்ளிக்கூடத்துல மார்க்ஸ் வர மாட்டா புரியேன்டா. பள்ளிக்கூடம் நான் பேசாம வீட்டை இருந்துட்டு டியூஷனுக்கு போவேன். அது ஜெய் முதல்ல. ஆடாப்பா இந்த புஸ்கா சீட் பாவிச்சது நான் தான் சார். தெரியுமா எனக்கு? வா தெரியுமா? வா. இது என்ன புஸ்கா சீட்? நேரம் போயிட்டு கடையில பண்ணிட்டு வந்தேன் சார். கடையில வந்துட்டு வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு சொல்லி ஒரு இது இருக்கு தெரியா? அவனை பள்ளிக்கூடத்துல பேர் போட்டு அச்சடிச்சு ஒரு பேப்பர் இருக்கிறவனு தெரியா? இது தெரியும் சார். நான் வேண்டியல பஸ்ஸுக்கு நேரம் போய் சார். வார அவசரத்துல சார் டக்குன்னு வார அவசரம். நீ பள்ளி திட்டம் மறந்துக்கிறியா? இல்ல. உடுப்பு போட மறந்துக்கிறியா? இல்ல. சாப்பிட மறந்துக்கிறியா? அப்ப என்னதுக்கு இது மட்டும் வேண்டதுக்கு மறந்த நீ? எல்லாம் ஒட்டிய பேப்பரா சார். விட சரி எழுதியா சரிதானே சார்? அப்படி இல்ல. அப்ப என்னது நாங்க பள்ளிக்கூடத்துல பேர் அடிச்சு பச்சடிச்சு நாங்க ஒரு பேப்பர் வைக்கிறோம். வேண்டவன் தம்பி வேண்டி பள்ளிக்கூடத்தை நீங்க வளர்க்குற வேலையை உயர்த்துற வேலையை நீங்க செய்ய வேணும். விலை கூட சார். வெளியே 5 ரூபா சார், இங்க 10 ரூபா சார். அப்படிதான் தம்பி. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு நீங்க என்ன உன்ன கற்பிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு நீ திருப்பி தான் செய்யணும். கடைசி இப்படியாவது செய்யணும். பள்ளிக்கூடத்துக்கு சொக்ஸ் இருக்கு தெரியுமா? சொக்ஸ் போட்டுக்கிறியா? சொக்ஸே போடல. கை இருக்கு, கை போடல. பஜ் இருக்கு, பஜ் பாப்போம். பஜ்ஜும் இல்லை. அப்ப என்னத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வராய்? பள்ளிக்கூடத்துக்கு நீ ஏதாவது திருப்பி கொடுக்குறியா? நீ நான் படிப்பிச்சோம் நல்ல மாணவன் ஆக்குறதுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். நீ ஏதாவது செய்கிறியா? நீ நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பேன் சார். நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கிளிப்பாய். நீ டியூஷனுக்கும் போகிற ஒன்றுக்கும் போகிற நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பேன். இங்கே இதுக்கு உனக்கு ஃபைன் இருக்கு. நீ பேப்பர் இந்த வெளி கடையில் வேணா பேப்பர் பாவிச்சது எல்லாம் விற்கிறீங்க சார். பேப்பர் விற்கிறீங்க, சாக்ஸ் விற்கிறீங்க, டை விற்கிறீங்க, பட்ச் விற்கிறீங்க, லேஞ்சி கொண்டு விற்கிறீங்க. விட்டா பள்ளிக்கூட யூனிஃபார்ம் விற்பீங்க. விருப்பம் தான். பள்ளிக்கூட யூனிஃபார்ம் விற்க விருப்பம் தான். என்ன செய்யறாரு? டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கூடான்னு சொல்லு. அதனால கொடுக்க வேண்டியது. இல்லாட்டி அதையும் விற்போம். எதிர்காலத்தில் நாங்கள் அதை இப்படி காய்ச்சி ஒன்று இருக்கிறோம் டிபார்ட்மெண்ட்டோட. அதுவும் சரியா பள்ளிக்கூடத்தில் பச்சை பெருசா பின்னுக்கு இப்படி அடிச்சு விற்போம். ஓ காயக்க காயக்க என்னது வாருங்க பள்ளிக்கூடத்துக்கு. சரி ரிசல்ட்ஸ் வந்துட்டாம என்ன பாடோ தெரியாது. ஆயிம் சார் வாங்க. ஓ சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அப்படின்னு 3 எடுத்திருப்பீங்க நீங்க. சி தான் 3 சியா? என்னன்றாப்பா நீ நல்லா செய்த. நீ அது கடைசி நேரம் கொஞ்சம் காய்ச்சல்ல படிக்க முடியாம. சரி அப்படி இல்லை. நான் இந்த முறை மார்க்கிங் ஸ்கீமுகள் கொஞ்சம் மாத்திட்டாங்களா? அப்படி மாத்திட்டாங்களா? கன பேருக்கு நல்ல ரிசல்ட் வரையில. யோசிக்காங்க நல்ல ரிசல்ட் தான். 3Cன்றதை வச்சு நான் 3 பேரை பிடிப்பேன் டியூஷனுக்கு. பிரச்சனை அடுத்த முறை எடுக்கலாம். உனக்கே இப்படி ஏண்டா இங்கே பார்ப்போம். உனக்கே இப்படி ஏண்டா இவனுக்குலாம் என்ன போட்டிருப்பான் நினைக்கிறாய்? எப்படி 3 ஷர்ட் தான் போட்டிருப்பான். 3 WG போடையே அவனை கஷ்டப்பட்டு 3 ஷர்ட்டில் போட்டிருப்பான். ஷர்ட்டுக்கு அங்கே ஏதாவது இருந்தால் அதையும் போட்டிருப்பான். என்னடாப்பா ரிசல்ட்? பள்ளிக்கூடத்தை மானதை கெடுக்கிறதுக்கு இருக்கிறீங்களே. 2AB வந்தது சார். யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு. 2ABயா? உனக்கா என்னன்றா அப்படி வந்தது? நான் படிச்சேன் சார். பள்ளிக்கூடத்தில் படிச்சு தரதை கொண்டு வீட்டை நான் படிப்பேன் சார். புத்தகத்தை எல்லாம் ரிவிஷன் பண்ணுவேன், பாஸ் பேப்பர் செய்வேன். படிச்சேன் சார். நீங்க இல்லையடா நான் போட்ட உனக்கு வரையாதா? பேப்பரை பார்த்து திருத்தினா தான் சார் தெரியுறதுக்கு. நீங்க சும்மா இதுல திருத்தினா சார் வர இல்லையா? அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வர வாய்ப்பு இல்லையா? என்னன்றா அப்படி நீ பார்த்து எழுதிக்கிறேன். உண்மையை சொல்லு பார்த்தானே எழுது. நீ பார்த்து எழுதினா சார் பாஸ் மார்க்ஸ் வரும். வருமா சார்? ஏதோ ஒரு திருதான் செய்து என்ன செய்து எடுத்துட்டாய். எனக்கு அது மட்டும் தெரியுது. ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களே. எனக்கு ஏதோ சரியா என்ன வாழ்த்துக்களா? ஏதோ எங்கட பள்ளிக்கூடம் தானே. என்ன முடிஞ்சது பாத்தியா? இருந்தாரா இல்ல இப்படித்தான் இருந்தா. நான் படிச்சேன் அந்த காலத்துல இருந்து. நான் படிச்சேன். நான் அந்த ஏற்றுக்கொள்ளாது. நான் படிச்சேன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம். எனக்கு எப்படிதான் வந்துருக்கு? அது நான் சொல்லுவேன். நான் படிச்சேன். நான் பள்ளியத்தில் படிச்சு தர கொண்டு போய் வீட்டை கொண்டே படிப்பேன். பாஸ் பேப்பர் செய்வேன். சிலபஸ் இருக்க புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன். ஆனா இவங்க நம்ப மாட்டாங்க. நான் படிக்கிறேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. கடைசி வரைக்கும் என்ன முட்டாளா தான் பார்த்தவங்க. ஒன்றும் செய்யல. மற்றது நீ கவலைப்படாது யூனிவர்சிட்டி கிடைக்கல என்று.
யூனிவர்சிட்டி கிடைக்காட்டி அதெல்லாம் விஷயமே இல்லை. கணக்கு இருக்குது, யாழ்ப்பாணத்தில் நிறைய இருக்குது. இந்த ATI இருக்குது, மற்ற இந்த NVQகள் படிக்கலாம், வேறு யூனிவர்சிட்டிகள் அது இருக்குது. வெளியால் நிறைய இன்ஸ்டிடியூட்கள் இருக்குது, நிறைய கோர்ஸுகள் படிக்கலாம். காசு உண்ட கொஞ்சம் கூட இருந்தால் கூட காசு கட்டி படிக்கிற கோர்ஸுகளும் இருக்குது, கொஞ்சம் காசு குறைவாக கட்டி படிக்கிற கோர்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. நீ தேடிப்பார் பார்த்தா அந்த கோர்ஸில் படிச்சுன்னு சொன்னால் செய்யலாம். சும்மா வேலைகளுக்கு போய் இந்த வயசில் வேலைகளுக்கு போகாமல் படிச்சுன்னா தான் சரி. ஏன்னா நாங்கள் யூனிவர்சிட்டி இப்போ 4 வருஷம் படிக்கிறதும் சரி தான். நீ இங்கே 2 வருஷத்துலேயே வந்து படித்து நல்ல போஸ்டிங்கில் வேலைக்கெல்லாம் போயிடுவேன். அப்போ மனசை தளரப்படாத படி சரியா? இன்ஸ்டிடியூட் இருக்கு, பார்த்து படியா. ஓகேயா? நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற மாதிரி வந்துட்டான் பத்தியா? படையும் தவறி விழுந்துட்டு எங்கட ஆளு கவிட்டு ஓடிட்டா. போறான் யார்கிட்ட போறான்? புரியுதா?